நேரம் ஆட்டம் நல்லா அருமையா போச்சு எவ்வளோ நமக்கு சூனிய வச்சு சீட்டை எழுதி இந்த ஊர் ஐநா கோயில கட்டிக்கிறோம். சைலன்ஸ் சபையில சட்டம் உனக்கு என்ன பாக்குறா என்ன பண்ற ஊர்ல இது போல பசங்க பூரா சிரிச்சுதுன்னு 5 பசங்க குஞ்ச கட்டிவிட்டான். இருக்கிறாங்க பசங்க அவங்க என்ன நினைப்பாங்க? அவர் அப்படியே 5 பேர்த்து குஞ்ச கடிச்சதா கூட இருக்கட்டும், அதை இங்க வந்து சொல்லலாமா? அவன் வாயில நிக்கல. அட 5 பேர்த்து கடிச்சதா கூட இருக்கட்டும், இங்க வந்து சொல்லலாமா? அதான் நிக்கல மனுஷனா. அட 5 பேர்த்து கடிச்சதா கூட இருக்கட்டும். என்ன பாக்குறவா என்ன பாக்குறவா சார் அங்க போடுங்க சார். படக்காமரி மேல தகுதி கேதி மேல பிடிச்சலாம் கேதி மேல பிடிக்கலாம் மேல பிடிக்கலாம் உங்களுக்கு தாக்க புத்தி இல்ல. நீ மேல பிடிப்பன்ற அவரு கீழே முடியுன்னு காட்டுறேன். பாஜா எப்ப தங்கமான மனசு தெரியுமா? ஊருக்கு போற வாச்சாரா? ஆமா ஆமா காசு கொடுத்தா போதும். பையில கை விட்டுவாரு. பையில 500 இருக்குமா இல்ல 100 இருக்குமா? இது 500 இருக்குமா இது 100 இருக்குமா? உள்ளே தரவர் பாக்கெட் உள்ளே உள்ளே எடுக்குள்ள என்ன வரும்? எப்படி 10 ரூபாய் வரும்? 10 ரூபாய் மாமாட்டு தாராளமான ரூபாய் இவரு. ஆமாங்க அப்பேர் வட்ட இவரு. ஏய் சபைக்கு வந்து பாரு ஆனா உற்றுமைக்கு பார்த்தால் உன்னுடைய அறிவுக்கு மாச்சாக்கு எப்படி தெரிகிறது? எப்படி தெரியுங்க? சொல்லு சொல்லு. இங்க இருந்து பக்கம் தான் மாடாமூடி கூட்டோடில இருந்து திருக்காவலூர் போற ரோடு. உங்க ஊரு திருப்பல பந்தல்ல மிளகா தூள் அருகில பெருமாள் எனக்கு தெரியும். இங்க வா திருப்பால பந்தல்ல இருந்து பெருமாள் இப்படியே வந்தா ஏங்க இப்படியே வந்தாமா? இல்ல இப்படி வந்தீங்க இந்த சபைக்கு வந்த போது ஆளை உற்று நோக்கி பார்த்தான். எப்படி விளக்கம் தெரியுது? ஏதாவது விளக்கம் இங்க இருந்து பார்த்தா ஆளை தெரியும். தாயனூர் போனா ஆளை தெரியும். மூங்கில் துறைப்பட்டு போனா ஆளை தெரியும். அங்க இல்லன்னா முண்டியம் பார்க்க போனா தெரியும். இல்ல மூங்கில் துறைப்பட்டு போனா தெரியும் தெரியும். நான் எந்த ஆளைய கேட்டேன்? இல்ல பெருசால போனா தெரியும். இல்ல சாத்தனூர் போனா தெரியும். நான் அந்த ஆளைய கேட்கல. இல்ல சபைக்கு வந்த போது இந்த ஆளை தாரணாட்டம் இந்த ஆளை பார்த்தால் உனக்கு எப்படி தெரியும்? அது ஆளு இந்த ஆளை பார்த்தா இந்த ஆளு பார்த்தா உனக்கு
மாட்டானுவா உயிரை சாவட்டு அது மேல 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 அவரு போட்ட நேரம் இப்ப நான் எங்க விட்டேன் லைட்டு கமிச்சு எங்க இப்ப ஏதோ விட்டேன் அப்புறம் இங்க தானே விட்டேன் அது கிடையாது பேசக்கூடிய கதையை நான் எங்க விட்டேன் அது மறந்து போயிருக்கும் அந்த கதையை லேசா எடுத்து கொடுத்தினா அப்படியே புட்டுக்கிட்டா தம்பி புட்டுக்கிட்டா ஏங்க நீங்க மறக்கிற மாதிரி எதுக்கு இந்த வேஷம் கட்டி வரணும் மறக்கிற மாதிரி எதுக்கு அந்த வேஷம் கட்டி வரணும் மறக்கிற மாதிரி எதுக்கு இந்த வேஷம் கட்டி வரணும் சபாஸ் சபாஸ் அதெல்லாம் வாயாடி ஒரு காய் கொண்டாடி போட்டு எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா அங்க போற ஆட்டார வந்து நான் மட்டும்தான் அங்க வா என் பொண்டாட்டி புள்ள இல்லங்க ஒரு ஆட்டார கையில இருக்கா வந்தாங்களா சும்மாவா ஒண்ணு இல்லையா அந்த கோய்கறி காலையில கோய்கறி எடுத்துட்டு போனே அந்த கோய் சுத்துல இருக்கிற மயிரை புடிங்க மண்டலி மாட்டி வந்துக்கிறேன் கிங்கிணி மச்சி எனக்கு கிங்கணி பச்சி இதெல்லாம் கோய் மயிர் கல்யாணி கிங்கிணி மச்சி நாங்க அழுது பார்க்கக்கூடிய ஆளு நாங்க நீங்க ஆமா ஐயா இப்ப நான் என்ன கேட்டேன் இப்ப நான் எங்க விட்டு சொன்ன என்னாச்சு அதான் மண்டபத்துல விட்டுருக்கிறேன் வந்துச்சு 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 ஐயா மகாராஜா இந்த இது புடி ஏன் சொல்லு இப்படிங்க சொல்லு இப்படி பக்கம் போனா 6 சீக்கிரம் போயிட்டு வந்துரு அது கிடையாது ரமையா பேசக்கூடிய கதை ஞாபகத்துக்கு வந்துருச்சு இதான் நான் சொன்ன ஐயா இல்ல மொட்டனாயா அப்படியே இல்ல கண்ணா இப்ப மாத்திரம் வந்து குதிக்கிறானே இவனா யாரு யாரு ஆளு இவனா சும்மா கறந்த பையன் எப்படி திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பேக் மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பான் இவனை நான் பார்த்து கூட்டிட்டு வந்து இவன் ஒரு நாள் என்ன பண்ண பொட்டி தலை விட்டோம் பொட்டி தலை நீங்க நானு பின்ன ஒரு நாள் பார்த்தோம் பொண்ணு வேஷத்துக்கு ஏதோ ஆளு குறையா இருந்தது பொட்டு வச்சு ஒரு சுத்தம் அப்படி விட்டோம் பொண்ணு வேஷம் அப்புறம் இன்னொரு நாள் ஒரு ஊருக்கு போனோம் போனீங்க ஆள் இல்ல ஆண் வேஷம் ஆடுறதுக்கு என் கையால பொட்டு வச்சு 4 பாட்டு சொல்லி கொடுத்து அவனை ஆட வச்சான் அன்னைக்கு பிடிச்சாண்டா என் மாமா ஓ நீங்க ஆட்டி விட்டுருப்பீங்க ஆட விட்டுருப்பா அதான் பார்த்தேன் இன்னைக்கு என்னடானா இவன் எங்கேயா போய் 4 பாட்டை கத்துக்கிட்டு 4 ஆடவு போட கத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்மளே ஒதுக்கிறான் பாத்தியா அந்த அம்மாவா ஐயா குருநாதரே நீங்களா ஐயா குருநாதரே ஐயா குருநாதரே நல்லா இருங்க இது எங்க போய் முடிய போகுது தெரியல எங்க போய் முடிஞ்சு தெரியல கண்ணா தெரியல நீ எங்க குரு ஐயா குருநாதரே நான் ஒரே ஒரு கேட்பேன் இத சொல்லுவீங்களா ஒரே ஒரு இது கேட்ப சொல்லுவீங்களா சொல்லு ஏய் உலகத்தை அளந்தவன ஒரு காலை ஒரு வரை நிற்கின்றான் அவன் ஏன் அங்க நிக்கிறான் நல்லா கேட்ட ஏன்னா இங்க நிக்கிறான் அங்க நிக்கிறான் சபாஷ் ஏய் சபாஷ் உலகத்தை அளந்தவன ஒரு காலில் ஒரு கரை நிற்கின்றான் அதான் ஏன் நிக்கிறான் ஏன் நிக்கிறான் டேய் ஒன்னு தெரியும் ஒன்னு தெரியாது இது மட்டும் தான் சொல்லணும் நியாயம்னா பொதுவா பேசணும் சொல்லு சொல்லு ஏன்னா நியாயம்னா பொதுவே ஒரு எள்ளுக்காய புட்டா எப்படி வருதோ ஆமா அத போல பேசணும் நியாயம் தான் உண்மைதான்
ஒரு காலில் ஒரு கரையில் கரையில் நிற்கிறான். நிக்கிறான் ஏய், அப்படின்னு கேக்குறேன் நீங்க சொல்றத மட்டும் தான் சொல்லணும். கேளுங்க நீங்க கேக்குறீங்க கேக்குறேன். அவரு என்ன கேக்குறாரு ஆ. ஆமா அங்கேயே அவன் நிக்கிறான் அந்த உலகத்தை ஆளக்கூடிய ஆளு அங்கேயே போய் நிக்கிறான் ஒரு கரையில ஏன் நிக்கிறான் போய் கேள்வி கேக்குறான் வைங்க. கேளுங்க அதோ, அதோ. கேள்விக்கு பதில் ஏய், ஏங்க இப்ப என்ன சொன்னு சொல்லு பார்க்கலாம். ஓ இப்ப என்ன சொன்னு சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏன் ஒரு கம்மியாக்கிட்டு இங்க வருவேன் வா. அப்ப அடிக்கிற முறை கை வைக்க. உலகத்துக்கு இறந்தவன் ஒரு கரை ஒரு கரை நிற்கின்றான். அவனே மறுக்கரையில் ஓய்வு எடுக்கின்றான். போய் வெடிக்கின்றான் அது எங்க சொல்லுவானா? ஓய், அது எங்க? யாரு கேட்டியா இப்ப என்ன பத்தி பேசுறாரு ஆமா 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 ஏன்னு கேட்டியா விடுகிற வரைக்கும் ஒரே இடத்துல நிக்கிறோம் என்ன ஒரு இடத்துல நிக்கிற பிடிஞ்சதும் வீட்டுல போய் ஓய்வு எடுக்கிறோம் ஆஹா. என்ன சொல்லிக்கிறான் பாரு பையன் பரவாயில்ல என்ன வாச்சாராச்சா என்ன? உங்க பேர யார் வாஜாரி? யார் வாஜாரி? ஏய், யார் வாஜாரி? ஏய், ஏங்க வாஜாரி நாம வாஜாரி. இல்லங்க நாமெல்லாம் வாஜாரி விட. கிடையாது அந்த பரமக்கரன் மகங்கராமன் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவன் தான் வாத்தியார். வாத்தியார். அவங்க அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா. ஆமா அவனை தான் வாத்தியார் நம்மளாம் வாத்தியார் கிடையாது. கிடையாது நாமெல்லாம் வகுத்து போய் பாட்டை கட்டிக்கிட்டு எப்படியா ஏமாத்த நாமளும் ஊங்குறேன். இரவு. அப்பேற்பட்ட நாமெல்லாம் குறியில்லாத பாடம். புரியல குறியில்லாத பாடம். என்னது? புரியலாத பாடம் குறியில்லாத பாடம். நாமெல்லாம் வாத்தியார் தகுதி கொடுத்தோமா? இல்லங்க ஐயா, நான் வாத்தியார் 16 பேர் சாப்பாடு போடுறாரு. ஆ. ஒரு டாடாக்சி போட்டுக்கிறாரு. 16 பேர் வண்டியில ஏத்திக்கிறாரு. நம்ம ஊரு உண்டியில நாக்கு சொல்லி தெரியுமே. ஆமாங்க அப்ப அவரை சொன்னா வாத்தியார் பொருத்தம். எனக்கு பொருந்துமா? எங்க வாங்க மண்ணு வாங்க ஏய், இப்ப என்ன சொன்ன சொல்ல போலாம்? ஓ என்ன சொன்ன பதில் விளக்கம்? உலகத்தை ஆண்டவன் ஒரு கரை ஒரு கதையில் நிற்கின்றான் அவனே மறுக்கரையில் ஓய்வு எடுக்கின்றான் இதோட விளக்கம் என்ன சொல்லுங்க தம்பி? எனக்கு தெரியாதுங்க மாவலி சக்கரவர்த்தியானவர் தானின் சக்கரவர்த்தி கொண்டவர். மாவலி சக்கரவர்த்தியானவர் ஆனவர். நான் என்ற கிருவத்தை கொண்டவர். ஆமா உலகத்தில பல கோடி சொத்துக்கு அதிபதி அவர். அதிபதி. அப்பேற்பட்டால் வார்த்தார் உலகத்தில் யாருக்கு எது வேணுமானாலும் வேண்டும். வாரி 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 கொடுத்து தானம் கொடுக்கிற வள்ளல். வள்ளல். அப்பேற்பட்ட வள்ளல் இடத்திலே பகவான் வார்த்தார். பார்த்தார் எல்லா பகவான் உருவம் எடுத்தார். எடுத்தார் சின்ன பையன் 3 அடி உயரத்தார் உருவம். உருவம் அதுதான் வாமன உருவம். வாமன உருவம். அப்பேற்பட்ட வாமன உருவம் எடுத்து அந்த மாமலை சக்கரத்தில் சென்றார். சென்றார் ஐயா மாமலை சக்கரவர்த்தி அவர்களே, இந்த நாட்டில் யாருக்கு வேணும்னாலும் என்றாலும் இப்ப யாருக்கு எது வேணும் தருகிறீர்கள்? தருகிறேன். எனக்கு இந்த பூமியில ஒரு 3 அடி மண்ணு கொடுங்க. 3 அடி மண்ணு கொடுத்தால் யார் காத்தது? யாருங்க மாவாளி மாவலி சக்கரவர்த்தி இருக்கிற வாமன உருவில இருக்கக்கூடிய பகவான் கேட்டார். பகவான் அப்பேற்பட்ட பகவான் கேட்டோடனே உடனே மாவலி சக்கரவர்த்தி பார்க்கிறார். என்னடா பையனை மத்த சாந்தாங்கிறான். இருக்கிறான். இந்த உலகத்துல 3 அடி மண்ணு கேட்கறானே அப்படின்ற தான் கிருவத்தை கொண்டார் மாவலி. மகாபலி சக்கரவர்த்தி பார்த்தார் பகவான் பார்த்தார். பார்த்தார். மாவலி சக்கரவர்த்தி சொல்கிறார், ஐயா 3 அடி தாங்க நீங்க பையனா சின்ன பையனா இருக்கிறீங்க. உலகம் எப்பேற்பட்ட பிரபஞ்ச உலகம் 3 அடி மண்ணு கேட்கறீங்க. கேக்குறீங்களே 3 அடி பையனா இருக்கிறீங்களே. இருக்கிறீங்களே 3 அடி மண்ணு மட்டும் கேட்கறீங்க. கேக்குறீங்களே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாரு? இந்த பூமியில 3 அடி மண்ணுடா 300 அடி கூட ஆகுதுன்னா இந்த பூமியில 3 அடி இல்ல 300 அடி கூட ஆகுது அவங்க சொன்னாரா? பார்த்தார் பகவான் பார்த்தார். பார்த்தார். இந்த அண்டத்தை பிண்டத்தையும் 2 அடி ஆகிறார் பகவான். 2 அடியா பகவான் பார்த்தார் 2 அடி ஆகிறார் பூமியை. 2 அடியா ஐயா, இந்த பூமி 2 அடி காட்சி எங்களுக்கு காலுக்கு இன்னும் 1 அடி மண்ணு குறையுது ஐயா. குறையுது ஐயா. அப்படி கேட்டார் பகவான் பார்த்து. மாபல சக்கரத்தை சொன்ன சொல்ல தவற மாட்டார். தவற மாட்டார். அப்பேர் மாபல எப்படி இருக்கு சத்தம்? ஏய், மாவலி சக்கரவர்த்தி பார்த்தார். பார்த்தார். சொன்ன சொல் தவறக்கூடாது தவறக்கூடாது. என்று ஐயா வந்தது யார் என்று தெரியாமல் வழிக்கு தெரியாமல் தான் என்ற கிருவத்தை கொண்டு விட்டேன். ஆமா இந்த வந்தது பகவான் எனக்கு தெரியாது ஐயா. தெரியாது ஐயா. 2 அடி மண்ணு தான் பூமி ஆக்கி உனக்கு. ஆமா. 3வது அடிக்கு தலைமையில காலை வச்சு புடிங்க காட்டாரா பகவான். சிரசு மேல கால் வைங்க 3வது அடி என் சிரசு மேல வைங்க பார்த்தார் பகவான் பார்த்தார். பார்த்தார். தலைமையில தூக்கினார் மாவலி சக்கரவர்த்தி தலைமையில காலை வைத்தார் பகவான். கால வைத்தார் எங்க அமர்கிறாரு? எங்க அதல விதல சுதல தர்ணாதல மகாதல என்று சொல்லக்கூடிய பாதாளம் இல்ல. பாதாளம் இல்லை. டேய் கம்னா போய். நம்ம தான் சொல்லுங்க. ஒருத்தன் சொல்ல தெரியும். பாதாள பவிந்தா மாவலி சக்கரவர்த்தி கேட்கிறார். ஆமாங்க. ஐயா பகவானே, இப்ப இருக்க பாதாளத்திலே நீ மரித்து தந்தீங்களே, இந்த பிரபஞ்ச பூமியை நான் எப்போது காண்பேன்? காண்பேன். அப்படி கேட்டோனே கேட்ட உடனே அவர் சொல்றார் பகவான் சொல்றார், இந்த பிரபஞ்ச உலகத்திலே கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம். டேய் இப்பதான் சொன்ன டேய். பார்த்தார்
மாவள சக்கரத்தை கேட்டார். இந்த உலகத்தை மறுபடியும் நான் எப்ப வந்து பார்ப்பது அப்படின்னு கேட்ட உடனே கார்த்திகை மாதம் பெண்கள் எல்லாம் தீபம் ஏற்றி அகல் விளக்கு ஏற்றி வைப்பார்கள். அப்பேருக்கு அகல் ஒளி விளக்கை பார்ப்பதற்காக ஒரே ஒரு நாள் வந்து பார்த்துட்டு மறுபடியும் பாதாளமே போக வேண்டும். அப்படி தவித்தார். அதுதான் விளக்கம். உலகத்தை அளந்து உணவு ஒரு காலில் ஒரு கடல் நிற்கின்றான். அது எங்க நிற்கிறான் தெரியுமா? திருக்கோயிலூர்ல விக்ரமசாமி சொல்றாங்க பாரு. ஆமாங்க. உலகளந்த பெருமாள் கோவில் வலது கால தூக்கி இருப்பாரு மேல. அப்பேற்பட்ட திருக்கோயிலூர்ல வலது கால தூக்கி பூமியில இடது கால வைத்திருக்க இடம் திருக்கோவிலூர். அதுதான் உலகத்தை அளந்தவன் ஒரு காலில் ஒரு கடல் நிற்கின்றான். அவனே மறு கடல் ஓய்வு எடுக்கின்றான். அது எங்க? ஆதி திருவரங்கம். எங்க இருக்குது? இந்த ஊருக்கு மேற்கால ஆதி திருவரங்கம். உலகத்தை அளந்து வந்து ஒரு காலில் நின்று முடியாமல் போய் மறுக்கடல் ஓய்வு எடுக்கின்றான். தென்பெருமாக தலை வைத்து பகவான் அப்படி சயனித்துக் கொண்டிருக்காங்க. ஆதி திருவரங்கம். அப்பேற்பட்ட திருவரங்க கோயில் உண்டு. அப்பேற்பட்ட பகவானுடைய பாதாள வழக்கம் சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய தாய் தந்தையோட பாதாள வழக்கம் நம்மளை போல் நடிகர் தெரியாது. அவர்களுக்கும் சாமிக்கும் சபைக்கு வணக்கம். இந்த ஊர்ல இருந்து யார் வெளியூர் சென்றிருக்காங்களோ வழக்கத்துக்கு போயிருப்பாங்க. இந்த நேரம் நம்ம பொண்டாட்டி புள்ள உலக நாட்டு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா நம்ம இந்த ஆட்டம் பாக்குறோம். நம்ம நாட்டை காவந்து பண்றதுக்காக காஷ்மீர் பார்டர்ல உறக்கம் இல்லாம வைக்கி சாப்பாடு அண்ணன் இல்லாம வைக்கி இந்த உலக நாட்டை காவந்து பண்றாங்க. காஷ்மீர் பார்டர் சொல்லக்கூடிய அவர்களுக்கும் காவல்துறைக்கும் நாடு நகரம் அனைத்து காப்பாற்றக்கூடிய கடவுள் உமா அம்பாள் பாரதத்துக்கும் சின்ன திருவன் ஒரு கோடி வணக்கம். நாம கண்டதெல்லாம் இலையில பொராட்டாவும் ஆம்லேட்டும் தான் கண்டோம். இவன் கண்டன்ற நம்ம என்னத்த கண்டோம்? தேவியே நான் ஒன்னுத்தையும் கண்டதுதான், ஒன்னுத்தையும் பாக்கல. எல்லாம் வாய் மூடி டீ குடிங்க. சத்தம் போடாது இருக்கிறது நியாயம் இருக்கு. வாயை மூடி டீ குடிக்க முடியாதுங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? இப்ப அதான் சொன்னா அந்த ரெண்ட சத்ததாலம் அலறிய தத்தளிக்க மண்டலம் கிட்டிக்கிட்டு கண்டகாசுரன் கொள்ளுவாகினேன். நம்மளாம் ஒரு ஆட்டத்துக்கு ஒரு பாட்டு ஒரு புண்ணியவா பெருத்த புண்ணியவன் சொல்றான். ஒரு தேவி சொன்ன புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் சத்தமா விடாது. அக்கத்து பக்கத்து வந்து ஆட்டமாக்க வந்துருப்பாங்க. மறுபடி பசங்க ஆட்டமாக்க விடல, ஒரே சத்தம் சொல்லக்கூடாது சொல்லுவாங்க. அங்க போன ஆட்டம் பார்க்க பசங்க அருமையா விட்டுச்சு, சத்தம் இல்ல சொல்லுவோம். 100 பேரும் ஒரு ஆட்டக்காரருக்கு கேட்டு வந்து தெரியுமா? ஒரு ஊரு பேர் தம்பி எப்படி விளக்கத்து கேட்டா எப்படி சொல்லுவாங்க? இந்த மணலூர் பேட்டை எப்படி கேட்டா யாரு கேட்ட தெரியும்? யாரு கேட்டனா ஊர் தலைவர் கேட்டா தெரியும். ஆமாங்க, அவர்லாம் அங்கே வச்சுன்னா அவருக்கு அதிகம் தெரியாது. ஊருடைய நிலவரத்தை யாருக்கிட்ட கேட்ட தெரியும்னா ஒன்னு ஆட்டக்காரருக்கு தெரிஞ்சுக்கலாம். எப்படிங்க ஆட்டாட போனீங்க அந்த ஊரு எப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான். எங்க சொல்லுவான்? திருக்கோவிலூர் பசங்க சொல்லுவான். மணலூர் பேட்டை போய் ஆடணும். பசங்க ஒரு சீட்டு மாட்டி சத்தம் வரல. அவங்களே கதையை கேட்டாங்க, சிரிச்சவங்க சிரிச்சாங்க, கதையை கவனிச்சாங்க. ஆமாங்க, சொல்லணும். அங்க ரெண்டாவது யாரு பண்ணாபாரி அடிக்கிறாங்க. ஆமாங்க, தொழிலாளி அவங்கள கேட்டா தெரிஞ்சுக்கலாம். முடி வெட்டி நேரப்பா கடையில மலர்பாட்டை வெளியூர்காரர் வருவாரு. ஐயா மணலூர் பேட்டை நிலவரம் எப்படிங்க? எங்க ஊரு மோசமான ஊருங்க. அப்படி இல்ல இப்படி பேசுவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவாரு. அதுல இன்னொரு கடைக்கு போய் பாரு, எங்க ஊரு அரிமான ஊருங்க, எந்த பிரச்சனையும் வராது மட்டும் பேசுவாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். இதை யாரு கேட்ட தெரியும்னா பண்ணாம் பரியாரி ஒண்ணு கூத்தாடி. அதுதான் சொல்லுவாங்க, கூத்தாடி சாபமோ குடுகுடுப்புக்கார சாபமோ
சொல்லுவாங்க சில பேர் பெரியவங்க பேசுவாங்க என்ன பேசுவாங்க எப்படி இந்த பையன் மோசமான பையன் பையன் ஓசில மங்களம் பண்ணலாம் பாக்குறான் ஆமாங்க என்னடா தம்பி பெருமாளே என்னடா ஒண்ணும் இல்லைங்க அங்க சொல்லுவாங்க ஓ அப்படியா என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த பையன் சரியான ஆளு ஆளு இவன் ஓசில மங்களம் மட்டும் போவான் ஆளு அப்படின்னுவாங்க அந்த ஆளு அதுதான் ஆட்டக்காரன் மங்களம் பாடுறானா அப்படியே டேய். ஆட்டக்காரன் மங்களம் பாடுறான் எதுக்கு பாடுறான் எதுக்கு அவன் கோயிலுக்கு மத்தம் தச்சுக்கிறான் பாரு ஆமாங்க இவனுக்கு அன்பளிப்பு பரிசா ஊருக்காரங்க ஒரு 200 300 காலையில மங்களம் பணம் தருவாங்களா தருவாங்க ஏன் தருவாங்க எதனால ஓசில மங்களம் பாடக்கூடாதான் பாடக்கூடாது இதுதான் அப்பயே மூதாதி சொல்லிருக்காங்க ஆள் ஓசில மங்களம் வச்சு கொடுவோம் தம்பிவா அப்படி அவன் ஓசில மங்களம் பாடக்கூடாது ஊர் இல்லையா சில மங்களம் பாடக்கூடாது ஆட்டம் நாளைக்கு இருக்குன்னா மங்களம் பாட மாட்டாங்க ஆமாங்க ஆட்டம் இல்லைன்னா மங்களம் பாடுவாங்க அதுதான் ஊருக்காரு அம்போகம் பண்ற மாதிரி இல்லையா இன்னும் மங்கள பணத்தை கொடுத்து மங்களத்தை பாடுறாங்க மங்களத்தை பாடுங்க கண்டகாசூரன் நாடு இருக்கிறதா தம்பி நாடு இருக்கிறதா உதயாகிரி கண்டாசூரன் ஐயோ இவர்தான் உதயகிரி உதயகிரி ஆண்டு வரக்கூடிய கண்டாசூரன் இவர்தான் கண்டாசூரன் எதை கண்டோம் வருவாரு உங்கள் ஊரோ உங்கள் நாடோ அதாவது உதயகிரி இதுனா மேஜிட்டா இருக்கு ஐயா மகாராஜா என்னடா ஐயா அங்கே எங்க ஓடுறேன் தம்பி யார் பேரு கூட்டு யார் பேரு நான் யாரும் கூப்பிடலங்க இந்த மல்டிபேட்ல சந்தையில முருங்கா விக்கிறாங்க வாங்க முருங்கா விக்கிறாங்க முருங்கா எவ்வளவு முருங்கா வச்சுட்டு போறானா எவன் பேரே சொன்ன மாதிரி இருந்தது மக்கால போட்டு நொறுக்கு காலைல டீ குடிக்க ஊட்டி தானே வருவேன் அங்க நொறுக்கிடுவாங்க எவன் பேரே சொன்னீங்க எங்க போட்டா வட முருங்க பேரே சொன்ன முறுக்குங்க அதான் பார்த்தேன் நானு உங்க வீட்டுல உங்க அக்காவுக்கும் உங்க பாப்பாவுக்கும் ஏதாவது கோயில போறா தம்பி பேருக்கு வச்சிருப்பாரு ஐயோ அண்ணன் வச்சுக்கிறேன் என்னன்னு பால முருகனு அவன் பேரை வைக்கலாமா எதனால அந்த சண்டால முருகனை கண்டால விடுவதோ
முருகன்னா ஏன் பயப்படுறாரு? தெரியல கேட்டதான் தெரியும். தெரியும். ஆமா ஒண்ணும் புரியல. வெத்தலைபாக்கு போட்டியா? போய் போடு போ. ஏங்க முருகனுக்கு உங்களுக்கு என்ன பகை? ஏன் முருகன்னா ஓடுறீங்க? அப்பேற்பட்ட சண்டாளாய் விளையாடக்கூடிய முருகா பெருமான் இருக்கிறல்லவா? ஆமாம். அவனுக்கு பேர் 52 பேரு. பாலமுருகன். அவன் பேர் தான் படத்துல போறான். ஆமாங்க. ஆனா இப்பெல்லாம் தெரிஞ்சுட்டா பேரு வச்சாலும் பட்டார் இல்லைங்க, என் பேர் தான் வைக்கணும். உன் பேரு கண்டகாசூரன். என் தம்பி பேர் காக்கோடிகாசூரன். கண்டகாசூரன், புண்டகாசூரன். அந்த முருகன் பேர் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. வைக்கலாம். அப்பேற்பட்ட முருக பெருமான் பார்த்தான். ஏன் தயாரில் வரக்கூடிய பங்காளி யாரு? அப்பேற்பட்ட ஆள் யாரா தெரியுமா? யார் யாரு? அப்புறம் யாரு? தாருகன். அன்னவரை இவரெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. முருக பெருமான் யாரு? மூதாதியர்கள். அப்பேற்பட்ட பங்கு மங்காளி. ஆமா. பேர மகாந்திர அவர் யாண்டு வரக்கூடிய சூரபத்மன், சிங்கமகன், தாருகன், பாலுகோபன் என்று சொல்லப்பட்ட அஜமுகி ஒன்று. இப்பேற்பட்ட மடித்தாளன் வக்கால ஓய் முருக பெருமான் ஏன் தயாரி வரக்கூடியவன் சூரபத்மன் ஏற்கிற காலத்திலே பரம கடல் இருக்கிற வரத்தை வச்சான். என்னன்னு வரமத்தான்? என்னங்க? ஏ பரம கடவுளே, இந்த 1000 பூமி இருக்கு வரையிலும் 14 லோகம், 4 வேதம் இதெல்லாம் இருக்கு மறைக்கும். இந்த பூமியில நிலச்சி வாழ வேண்டும். இந்த பூமியில நிலச்சி வாழ வேண்டும். அப்படி வரத்தை கேட்டான். யார் கேட்டது? சூரபத்மன் கேட்டான். பரம கடவுள் பார்த்தார். அழியல. கேவலம் மனிதமாக பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் அழிவிலும் கிடையாது. அப்பேற்பட்ட கொன்றவன் அவன் சூரபத்மன். அப்பேற்பட்ட சூரபத்மனை வேலை எடுத்தான். வேலையை எடுத்து அவன் என்ன பண்ணான்? வேலைக்கு பயந்து மரமாக நின்றான். முருகப்பெருமான் பார்த்தார். முருகப்பெருமான் பார்த்தார். எடுத்தார். அந்த மலாமரம் வணிக்கக்கூடிய மரமாகப்பட்ட 2 பிளவாக பிளந்தது. பிளந்தவுடனே ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் சேவலாகவும் ஆகி கொண்டார். மயிலான உடனே மயிலா இருக்கக்கூடிய சூரபத்மன் சொல்றான், ஏ முருகா என்னை கொல்ல வேண்டாம். நீ தனியா தான் வந்திருக்கிற. உன்னை ஏந்தி செல்லக்கூடிய மயில் வாகனமாக இருக்கிறேன். கொல்லாத அப்படிங்க சூரபத்மன். ஏறி உட்கார்ந்த முருகப்பெருமான் 2 காலையும் ஒரே பக்கமா போட்டு உட்கார்ந்து அந்த பக்கம். ஆமாங்க, கமன் இருக்கக்கூடாதா? பகையாளி குடும்பத்தை உறவாடி தான் கிடைக்கணும். உட்காந்து கம்முன்னு மேல தூக்கி பறக்கும்போது கேட்டாளிக்கலாம் இல்லையா? சூரபத்மன் நினைச்சா என்ன நினைச்சான்? முருகா 2 பக்கமும் கால போட்டு உட்காந்துக்கிறேன். மேலே பறக்கக்கூடிய ஆள் ஒண்ணு நான் தூக்கிட்டு என்றக்கா இருந்தாலும் சரி உன்னை நான் பூமியில கீழே தள்ளி கொள்ளுவேன் அப்படின்னு மனசுல நினைச்சாடா தம்பி சூரபத்மன். இத முருகப்பெருமான் பார்த்து நினைச்சிட்டார். எப்படி நம்மளை கொன்னுடுவான்? அப்படி முருகன் பார்த்தான். 2 பக்கமும் காலை தூக்கி போட்டு மயில இறுக்கி பிடிச்சிருவோம். புத்தி இருக்கிறது. இவன் தான் ஒரு பக்கம் காலை போட்டு உக்காந்தானே, இவன் மாட்டுக்கு போக வேண்டியதானே. போது இவன் தள்ளிக்கலாமா இல்லையா? ஆமாங்க. இவன் அங்கே சொல்லவே அவன் என்ன பண்ணிட்டா 2 பக்கமும் காலை போட்டு உக்காந்துட்டாரு. அவன் மயிரியா நீ புதுக்குவா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சொன்னவரு முருகப்பெருமான் 2 பக்கம் காலை போட்டு உட்காந்துட்டாரு. அப்படியே சுந்தர் சூழாக அப்பேற்பட்ட முருகப்பெருமான்
என் தயாரி எல்லாம் வெல்லுங்கிற நேரத்தில் எனக்கு வயசு என்னாட்டம் 9 வயசுல பையன் 9 வயசு 9 வயசுனா பாரு அந்த பையன் மேல தான் போனாங்க. நீங்க யாரு கண்டன் வருவான் கார்பரியன் வருவான் அண்ணன் தம்பி நாங்க 2 பேர் தான் தம்பி 2 பேர் அண்ணாந்து ஊர்தி 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் அத்தகிரி ஒன்று உதயகிரி ஒன்று தம்பியாலக்குடி நாடா அத்தகிரி நானாலக்குடி நாடா உதயகிரி மணி சூரியன் உதயமாவது தம்பியா உதயகிரி அப்ப ஆண்டு வரக்கூடிய ஆண்டா தம்பி நானு நீங்க என்ன இவர் ஆண்டு வரக்கூடிய நாடு ஆமா உதயகிரி அவர் ஆண்டு வரக்கூடிய நாடு அஷ்டகிரி உதயகிரி அஷ்டகிரி உள்ள போன வயசு அப்படி என்ன பாரும் அன்னைக்கு 9 வயசு எங்களுக்கு ஆமாங்க முருகனை எதிர்க்கக்கூடிய பலம் எங்கள் உடம்பில இல்லை சின்ன சிறு பிள்ளைகள் பிள்ளைகளாக இருந்தோம் 9 வயது எங்களுக்கு 9 வயது அவனை கொல்ல முடியுமா நேருக்கு நேர் சண்டை போட முடியாது இல்லங்க 9 வயது கிடையாது எங்க சென்றோம் வேலைக்கு பாய்ந்தோம் எங்கதான் போகிறோம் எங்க அத்தகிரி ஒருவர் உதயகிரி ஒரு பதையும் அஷ்டகிரியில் ஒருவர் உதயகிரியில் ஒருவர் அப்பேற்ற முருகனை எதிர்க்கக்கூடிய பலம் எங்களுக்கு உடம்பில் வந்துவிட்டது முருகன் இருப்பானா அப்பேற்ற வயது இருக்குமா இருக்குமா வயல் இருக்குமா இருக்காங்க வேல் இருக்குமா இருக்காது அப்ப முருகன் இருப்பானா இருக்க மாட்டான் அப்படி முருகன் இருந்தாலும் நாங்கள் விடுவதாக கிடையாது விடமா போடக்கூடாதுங்க இன்றைய தினத்தில் விடத்தாமல் வர வேண்டும் மனவெடுத்தில் ஒரு வார்த்தை ஆட ஆட வேண்டும் வேண்டும். விடத்தாமல் அமர்த்தி 33 யார்கள் இன்னைக்கு சிறமடிக்கணும் சிறப்பிடிக்க வேண்டும் அதெல்லாம் மனைவி அப்படிங்கிற முடியாது கனகவல்லி இருந்தால் சீக்கிரம் விட போய் கனகவல்லி அழைக்க கனகவல்லி நிற்பா கனகவல்லி